My dear students, in this video I am going to solve some problems under the topic binomial theorem. Binomial theorem என்ற டாப்பிக்கில் இருந்து எக்ஸசைஸில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான். Two given numbers are there. Out of the two given numbers, which one is larger? Using binomial theorem, find out which of the following two numbers is larger. Which of the two numbers is larger? இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டு நம்பர்ல எது லார்ஜர் நம்பர்? 1.01 பவர் 10 lakhs 1.01 power 10 lakh and 10,000. Out of these two numbers, which of the number is larger? That is the problem. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ல எது லார்ஜர் நம்பர் அப்படின்னு ஒன்று பைனாமியல் தேர்வு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது 10,000 அப்படியே வச்சுங்க, இதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. பட் இதை நம்ம பைனாமியல் தேர்வு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த 1.01 பவர் 10 lakhs இருக்கு இல்லையா, இதை வந்து 1 plus 0.01 எழுதலாம். 1 plus 0.01 தான் 1.01. இந்த 1.01 1 plus 0.01 நம்ம எழுதலாம். அப்போ ஆட் பண்ணால் இது வரும். இதுக்கு பவர் 10 lakhs. இந்த நம்பர் இப்படி ரீரைட் பண்ணுவோம். இப்போ இது 1 plus x whole power n அந்த ஐடியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10 lakh சாரி C0 10 lakh C0 into 1 power 10 lakh ஒன்னே தான் into it is 0.01 power 0 எக்ஸ்பென்ஷனில் வரும்போது 1 plus x whole power n ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து NC0 தான் வரும். அவ்வளோதான். இதே தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் இது மட்டும் தான் வரும். ஏன்னா இது வந்து 10 lakh C0 1 power 10 lakh போட்டால் என்ன வரும்போது ஒன்னே தான். 1 power anything is 1 into 0.01 power 0. இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து அதே 10 lakh T1. இதுல இருந்து ஒரு பவர் குறைக்கணும். 1 power 10 lakh minus 1 போட்டாலும் அதே 1 தான். இது பவர் 10 lakh minus 1 போட்டாலும் 10 lakh minus 1 9,99,999 வரும். அது 1 power 1 எனிதிங் இஸ் 1 தான். இது 0.01 power 1 வரும். இதுதான் செகண்ட் டேர்ம். அதுக்கடுத்த டேர்ம்னா இன்னும் நெக்லிஜிபிள் டேர்ம்ஸ் தான் வரும். அதனால் இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஸ்மால் நம்பர்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து 10 lakh C0 1, இது 1 power 10 lakh 1, இது 0 power anything 0.01 power 0 1, இது 1 இது 1 இது 1 எல்லாமே 1 இல்லையா? இது what is that? 10 lakh C1 is 10 lakh into இது 1 into இது 1 power 1 0.01 power 1 வந்து 0.01 தான். ஓகேயா? பவர் 1 வந்து அதே டைம் வரும். இப்போ இது ப்ராடக்ட் பண்ணும்போது 2 டெசிமல் பிளேசஸ், இந்த டெசிமல் பிளேஸ் 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி வரும். அப்போ இப்படி வந்துடும். மல்டிப்ளை பண்ணும்போது 0.01 இருக்கும்போது இப்போ இதை ஆட் பண்ணால்
10 lakh 1 ஆக்சுவலாக இது 10 lakh 1ன்னு ஆட் பண்ணுது 10,000 + 1 10,001 not 10 lakh 10,001 இது ப்ராடக்ட் பண்ணும்போது 0.2 டெசிமல் பிளேஸ் பண்ணால் 10,000 + 1 10,001 இப்போ இதனுடைய எக்ஸ்பென்ஷன் 10,001 பட் இன்னொரு நம்பர் கொடுத்துருது 10,000 அப்போ எது பெருசு இது 10,001 இதோட வேல்யூ இன்னொரு நம்பர் கொடுத்துருது 10,000 அப்போ எது பெருசு 1.01 பவர் 10,000 தான் பிக்கர் நம்பர் ஏன்னா இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து நமக்கு 10,001 வருது இது என்ன நெக்லிபிள் டேர்ம்ஸ் ஸ்மாலர் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்லேயே இதை எக்ஸஸ் ஆகி போகுது நமக்கு அடுத்த டைம் நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 டைம்லேயே நம்ம வந்து இதோட பிக்கர் நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது from these 2 terms it is evidently derived that 1.01 power 10,000 is bigger larger than 10,000 so this is larger than 10,000 okay அப்ப this number is larger than இதான் ப்ராப்ளம் இதுதான் தெரியும் இப்போ இதோட இந்த சம் முடியுது நம்ம அடுத்த சம் பார்ப்போம் ஓகே இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்து எது பிகர்னு இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 15 in the expansion of x square plus 1/x power 10 இந்த எக்ஸ்பான்ஷனில் x square plus 1/x whole power 10 என்ற எக்ஸ்பான்ஷனில் x power 15 என்ற கோஎஃபிஷியன்ட் என்ற டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க the coefficient of x power 15 you have to find out in the expansion of x square plus 1/x power 10 இப்போ இதில் x square plus 1/x power 10 அதில் ஜென்ரல் டேர்ம் நமக்கு தெரியும் ஜென்ரல் டேர்ம் tr plus 1 வரும் tr plus 1 is ncr x power n minus r into a power r அதான் நம்ம ஃபார்முலா ncr x power n minus r அதாவது x plus a whole power n ஜெனரல் டேர்ம் கேட்டாங்கன்னா ஜெனரல் டேர்ம் ஆஃப் x plus a whole power n இதில் ஜெனரல் டேர்ம் ncr ஜெனரல் டேர்ம் ரொட்டேஷன் வந்து tr plus 1 ncr x power n minus r into a power r இதுதான் ஜெனரல் டேர்ம் ஜெனரல் டேர்ம் is the expansion of x plus a whole power n x plus a whole power n is general term இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம x square plus 1/x power 10 உடைய general term என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே so general term of x square plus 1/x power 10 that is tr plus 1 equal to ncr n வந்து 10 ncr into x power n minus r அப்ப x வந்து x square power n minus r is 10 minus r into a power r a is 1/x cube power r then tr plus 1 is ncr x square a x is x square or n minus r 10 minus r and a is 1/x cube power r இப்போ இதில் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க r power coefficient of x power 15 பண்ணுங்க 10cr இதில் x square இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square into 10 x power 20 இல்லையா 2 into 10 20 ஆகிடும் இது பவர் பண்ணும்போது x square the whole square ப்ராடக்ட் பண்ணணும் 2 into 10 20 minus 2 into r 2r இப்போ இது வந்து 1/x power r வந்து 1/x power 3r வந்து 3 power r வந்து 3r இப்போ 1/x power 3r வந்து மேலே போயிட்டு மறுபடியும் சப்ராக்ட் ஆகும் நம்ம ரூல் படி ncr x power 20 minus 2r minus 3r இந்த 1/x power 3r வந்து மேலே போகும்போது minus 3r பவர் சப்ராக்ட் ஆகும் அப்போ இது 10cr x power 20 minus 3r minus 2r வந்து minus 5 அப்போ இது பார்த்தீங்கன்னா இது 15 இருக்கணும்
இது 15 இருந்தா R infinity. அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து 10CR மாறிடும். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15 கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நம்ம 15க்கு ஈக்குவேட் பண்ணணும். Because we have to find out the coefficient of x power 15. Therefore, to find the coefficient of x power 15, to find the coefficient of x power 15, we have to equate 20 minus 5R. Equate 20 minus 5R to 15. Because இது வந்து 15 இருந்தாதான் 10CR வந்து coefficient of x power 15 இருக்கும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. 5R அங்கே போயிட்டோம், 15 இங்கே வந்துடும். 5R minus 5R அங்கே போனால் plus 5R. 15 இங்கே வந்தால் 20 minus 15. 20 minus 15 வந்து 5. அப்போ 5R equal to 5. அப்போ R equal to 1. R 1 நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 10C1 தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15. இப்போ இங்கே R 1 கொடுத்தீங்கன்னா 5 20 minus 5 15 ஆகிடுது. அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி மாறுது பாருங்க. 10C1 x power 20 minus 5 into 1 is 5. 20 minus 5 is 15. X power 15. But 10C1 is the coefficient of x power 15. Our problem is you have to find the coefficient of x power 15. So 10C1, what is 10C1? 10. So coefficient of x power 15 is 10. Therefore, coefficient of x power 15 is 10C1, which is equal to 10. 10C1 value 10 is உங்களுக்கு தெரியும். 10C1 which is equal to 10. அப்போ coefficient of x power 15 வந்து 10 தான் ஆன்சர். இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இது இனி இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.